பரிசல் விழுந்தால் படகம் முழுகும், புரிதல் இருந்தால் கசப்பும் இனிக்கும். நீ நான் வளர்த்த பொண்ணுமா, உனக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதும் அதை நீ அச்சீவ் பண்ண விரும்புகிறதும் எனக்கு தெரியாதா? யாரோ ஒரு பிரியமே வந்து சொல்லி தான் எனக்கு தெரியணுமா? இப்போ சொல்கிறேன், நீ மலேசியாவுக்கு போகணும், காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், ப்ரைஸை வின் பண்ணணும். நானும் உங்கள் அப்பா அதான் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கும் கோபிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கணும். உன்னோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றும் போது எங்களோட ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டல. இது என்ன நியாயம்? ஒன்று மட்டும் சொல்கிறேன், உனக்கும் கோபிக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்காம நீ மலேசியா போக முடியாது. உங்கள் பிரியா மேம் போலீஸை கூட்டிகிட்டு வந்து எங்களை பயன்படுத்தினாலும் சரி, ஜெயிலுக்கு அனுப்பினாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்கேஜ்மெண்ட் நடக்காமல் நீ மலேசியா போக முடியாது. கமிங். ஹலோ ஆண்டி. யார் நீ? நான் தான் ஆண்டி ஜீவா, நிக்கிலாவோட ஒன்றா மியூசிக் கிளாஸில் படிக்கிறேன். ஓ, நீ தான் அவளோட அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போறியா? ஆமாண்டி. நிக்கிலா 2 நாளாக கிளாஸ்க்கு வரலையே, அவளுக்கு என்ன ஆண்டி உடம்பு சரியில்லையா? விசாரிச்சது போதும், அவள் மலேசியாவுக்கு வர மாட்டான். என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க? முதல் இந்த போட்டியில் கலந்துக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் பெர்மிஷன் நீங்கள் தானே கொடுத்தீங்க? ஆமாம், அப்போ பெர்மிஷன் கொடுத்தேன். ஆனால் இப்போ அவள் வர மாட்டான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆண்டி ப்ளீஸ், இந்த போட்டியில் கலந்து ஜெயிக்கிறது தான் அவளோட கனவு, அதை கெடுத்துடாதீங்க. அதான் கனவுன்னு சொல்லிட்டேன்ல, அப்பா அவள் அதில் கலந்துக்க மாட்டான். ஆண்டி, நிக்கிலா எங்கே ஆண்டி இருக்கா? இந்த விஷயமா நான் அவகிட்ட பேசணும். நீ என்ன பேசணும்? அவள் தான் மலேசியாவுக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டேன்ல, அவள் வீட்டில் இல்லை. ஆண்டி நீங்கள் போய் சொல்கிறீங்க, அவள் வீட்டில் தான் இருக்கா. நிக்கிலா? ஆமாம், அவள் வீட்டில் இருக்கா. ஆனால் நீ அவளை பார்க்க முடியாது. ஆண்டி ப்ளீஸ், யூ கேன் டூ திஸ். நீ கிளம்புறியா? ஆண்டி ப்ளீஸ், திஸ் அ கம்பைன் பர்ஃபார்மன்ஸ். நிக்கிலா வராட்டி என்னாலே இந்த போட்டியில் கலந்துக்க முடியாது. இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, எனக்காக நிக்கிலா அனுப்பிவிடுங்களேன். என் டைமை வேஸ்ட் பண்ணாதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு. கிளம்பு. ஆண்டி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி. மம்மி, ஐ மிஸ் யூ ஸோ மச். நீங்கள் இருந்திருந்தா எப்படிலாம் நடந்திருக்குமா? ஏம்மா நீ விட்டுட்டு போனீங்க? சித்தி, சித்தி ஃபோனை கொடுங்க. சித்தி. சுமார். ஹலோ,
ஹலோ நிக்கிலா. ஜீவா, எதுக்கு நிக்கிலாக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க? அவள் மலேசியாவுக்கு வரமாட்டா தான் சொல்லிட்டேன்ல. இன்னொருத்தர் தொந்தரவு பண்ண போலீஸ்க்கு ஃபோன் அடிப்பேன். நீ என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்கல? அப்போ நீ மலேசியா போகிறதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன். நிக்கிலா, அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வந்தானே, ஜான். ஜீவா. ஜீவா, அதை பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னு எங்கிட்ட கேட்டார். அதுக்கு உங்கள் பிரியா மேம் சொன்னதே நான் சொன்னேன். நம்ம பொண்ணை நாமளே சந்திக்கப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு அவர், இவளுக்கும் இவனுக்கும் எந்த தப்பான பழக்கமும் இல்லை, இவளும் அவனை விரும்பலை, அப்பயே என்கேஜ்மெண்ட் வேணான்னு சொல்கிறான்னு என்கிட்ட கேட்டார். அவர் கேட்குறாரா, நீங்கள் கேட்குறீங்களா? நானே லவ் பண்ணலை தான், அதுக்காக என்கேஜ்மெண்ட்க்கு அக்ரி பண்ண முடியுமா? ஸ்டூபிடால. சரி, சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு விஷயத்தில் அடம் பிடிக்காதுன்னு சொன்னா இல்லையா? ஏன் உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் சாப்பிட வருவியா? என்ன சொன்னீங்க? இல்லை, நானும் உன்ன மாதிரி தான். உன்னை பற்றி எந்த முடிவு எடுக்கிறது இருந்தாலும் அக்கா கிட்ட, அதாவது உங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் முடிவெடுப்பேன். அப்போ இந்த என்கேஜ்மெண்ட் முடிவும் அப்படியே எடுத்தது தானா? ஆஃப்கோர்ஸ். ச்சே, அப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை? என் அம்மா நிச்சயமா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்படியா சொல்கிறேன்? ஒருவேளை நீ எனக்கு பிறந்த பிள்ளையா இருந்திருந்தா நான் உன்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்க மாட்டேன்ல? அப்பா, இப்பாவது உண்மையை உங்க வாயாலே ஒத்துக்கிட்டீங்களே. இவ பெத்த பொண்ணா? வேற எவ்வளோ பெத்த பொண்ணு தானே. அதான் வாழ்க்கை சீரழிச்சிட்டான்னு 4 பேர் என்னை கேட்டுறக்கூடாது. ஐயோ, இந்த கதையை எத்தனை தடவை தான் சொல்வீங்க? கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. இப்போ சாப்பிட வரியா இல்லையா? எனக்கு சாப்பாடு வேணும், ஒன்றும் வேண்டாம். நான் சாப்பிடுறேன், சாப்பிடல, அது ஏன் இஷ்டம். அந்த அளவுக்கு கூட இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையா? Am I your slave? நான் என்ன உங்க அடிமையா? I'm not your slave. You've been torturing me. என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? பாடுறா, சாப்பிட கூப்பிடுறேன், வர மாட்டா. அக்கா, சரி நீ போ, நான் அவளை கூட்டிட்டு வரேன். நிக்கலா, இப்போ என்னதான் உன் பிரச்சனை நிக்கலா? சரி, என் கூட வா. நிக்கலா, ஏன் இப்படி நடந்துக்கிற? ஆ, இப்போ எதுக்கு உனக்கு இந்த கோவம்? நான் தான் அன்றைக்கி அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல. அண்ட் ஹியர் யூ ஆர் ஸ்டில் ஆர்கியூயிங் வித் சார். என்ன? இனிமே நான் யார் சொல்றது நம்புறதா இல்லை. நிக்கிலா, ஐ எம் மோர் லைக் அ ஃப்ரெண்ட் டு யூ. எப்போதும் எதையும் மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த எண்ணத்தோடு தான் நான் உன்னோட பழகிட்டு இருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் நடிக்கலை, எனக்கு நடிப்பும் வராது. தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாத. போதும் மாமா, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சித்தி ஃபர்ஸ்ட் டைம் பேச்சு எடுத்தப்போ உனக்கும் எனக்கும் 10 வருஷம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு, என் கல்யாணத்தை பற்றி முடிவெடுக்க எனக்கு ஃப்ரீடம் இருக்குன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுனீங்க. ஆனால் இப்போ சித்தி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்க. அதுவும் 4-5 நாளில் நடக்கணுமா? அது நடக்கலைன்னா நான் மியூசிக் காம்படிஷனுக்கு போக முடியாதான். இப்படி 2 நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சிட்டியா? நான் இப்போ பேசலாமா? நிக்கலா, வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், தெரியாமன்னு இல்லை. ஆனால் உனக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நடந்திருக்கு.
நிச்சயதார்த்தத்தை பற்றி உன்கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினாங்க. ஆனால் உன்னை விட நான் இதில் ரொம்ப அகெயின்ஸ்டாக இருந்தேன். ஆனால் அவங்க கேட்கல. அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லி அவர் என்கிட்ட வந்து கண்டிப்பாக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு அவர் சொல்லிட்டார். உங்கள் அப்பாவை எதிர்த்து என்னால் ஒரு வார்த்தை பேச முடியாது. நான் பேசவும் மாட்டேன். பிகாஸ் ஐம் indebted to him. You know that. சரி, இப்போ நான் என்ன செய்யணும்? நான் மலேசியாவுக்கு போகணும், அந்த போட்டியில் கலந்துக்கணும். நான் போகலன்னா பாவம் அந்த ஜீவனாலையும் போக முடியாது. நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறீங்க. அது நடந்தே தீரும். அதான் எப்படி நடக்குங்கிறேன். நடக்கும், அது ஏன் பொறுப்பு. ஆனால் முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. Do you love Jeeva or anyone else? என்ன மாமா, என்னோட ஃப்ரெண்டு அதுன்னு சொல்லிட்டு அப்பா சித்தி மாதிரி நீங்களும் கேட்குறீங்களே. நிக்கிலா, அவங்க சந்தேகப்பட்டு பயத்தில் கேட்டது அது. நான் தெளிவாக உனக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்தில் கேட்குறேன். எனிவே உனக்கு 21 வயசாகுது. இந்த கேள்வி கேட்குறதுல தப்பு இல்லையே. எனக்கு தேவை உண்மையான பதில். ஐயோ, இது வரைக்கும் நான் யாரையும் லவ் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி எண்ணமே எனக்கு வந்ததில்லை. இப்போதைக்கு நான் லவ் பண்ணுற ஒரே விஷயம் மியூசிக் தான். வெரி குட். அப்போ இந்த நிச்சயத்துக்கு நீ தாராளமாக ஒத்துக்கலாமே. நன்றி கடன் சொல்லி உங்கள் அப்பா என்ன மடக்கிற மாதிரி இதுவும் ஒரு டாக்டிக் தான். அவங்க வழியிலே போய் அவங்கள மடக்குவோம். இப்போ நிச்சயதார்த்தம் மட்டும்தானே, கல்யாணம் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலான்னு அவங்களே சொல்கிறாங்க. that will be good for us. மாமா, நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? நாம் நடிப்போம், அவங்கள சந்தோஷப்படுத்துவோம். இந்த ஊரை கூட்டி ட்ரெடிஷ்னல் என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டாம். உன் அம்மா படத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ணுவோம், அது போதும். ஆனால் அது பொய் சத்தியம்னு உனக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். Trust me, Nicola, this will work. மாமா, அப்பாவும் சித்தியும் இதுக்கு ஒத்துப்பாங்களா? அவங்கள நான் ஒத்துக்க வைக்கிறேன், நீ கவலைப்படாத. இப்போ போய் நிம்மதியாக தூங்கு. தேங்க்ஸ் மாமா. Don't thank me. Think about your competition. Go. டேய், என்னடா ஆச்சு ஜீவா? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய், ஒன்று தண்டா சொல்டா. டேய், ஏன்டா அறிஞ்ச? வலிக்குதுடா. வலிக்குதுல எனக்கும் இப்படி தான்டா வலிச்சுது. அந்த பொம்பளை என்னை நிக்கிலாவை பார்க்க உடனே என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்தினால எனக்கு இதை விட வலிச்சுதுடா. நிக்கிலா கிட்ட பேசலான்னு ஃபோன் அடிச்சேன்டா. அந்த பொம்பளையே ஃபோன் எடுத்து நிக்கிலாவுக்கு இன்னொரு வாட்டி அடிச்சு நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு சொல்கிறாடா. என்ன கிரிமினலா? மச்சான், பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல? இல்லைடா, பிரச்சனை திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிக்கிலா வீட்டில் தான் மலேசியாவுக்கு போகிறதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னடா பிரச்சனை? நிக்கிலாவுக்கு நிச்சயம் முடிச்சுட்டு தான் மலேசியா அனுப்புவாங்களா? நிக்கிலாக்கு இந்த நிச்சயத்தில் விருப்பமாட்டா? தெரியலையே, அதான் அவன்கிட்ட கேட்கலான்னு போனேன். பார்க்க விட்டா தானே. டி, நிக்கிலா எனக்கு மட்டும்தான். எப்படி இன்னொருத்தவங்களை கட்டிக்கலாம்? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு முட்டாள் தரமா ஏதோ செஞ்சிடாதடா. கொத்து. நிக்கிலாவுக்கு நிச்சயம் யார் கூட வேணாலும் நடக்கலாம், ஆனால் கல்யாணம் என் கூட மட்டும்தான். என்னாச்சு? நேற்று நைட்டும் மறுபடியும் சண்டையா? என்ன சொன்னாலும் ஏற்று பேசுகிறா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறா. சரி விடு, கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும் போல இருக்கு. எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேங்க, புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். புரிஞ்சு கிழிச்சா? என் மகளை பற்றி எனக்கு தெரியாதா? அக்கா, ஆமாம். நிக்கிலா இஸ் அக்ரி. எப்படிடா? இப்போ அதுவா முக்கியம்? அவள் ஒத்துக்கிட்டா, அது போதும் தானே? நாட் பேட். ஃபைனலி someone who can handle my daughter. ஆனால் எங்கள் 2 பேருக்கும் ஒரு சிம்பிள் கண்டிஷன் இருக்குது. என்னடா? அதான் சொன்னேனே, சிம்பிள். என்கேஜ்மெண்ட் சிம்பிளாக இருக்கணும். சிம்பிள்னா? இந்த ட்ரெடிஷ்னல் நிச்சயதார்த்தம்லாம் வேணாம். அவருக்கு அம்மா நான் உசுரு. அவங்க ஃபோட்டோக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் சத்தியம் பண்ணுறோம். இட்ஸ் சிம்பிள் அஸ் தட். டேய், ஒரே பொண்ணுடா, நீ ஒரே தம்பி.
நம்ம வீட்டில் நடக்கிற நல்ல காரியம் எல்லாருக்கும் சொல்லி செய்ய வேண்டாமா? அக்கா அதெல்லாம் கல்யாணத்தில் பார்த்துக்குவோம். அவள் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் யோசிச்சுப்பார். அவள் வயசு என்ன? அவள் வயசில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி எங்கே போவோம், நாளைக்கு என்ன படத்தை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் அவளை நிச்சயதார்த்தம் அது இதுன்னு பிடிச்சி தள்ள பார்க்குறோம். ப்ளீஸ்க்கா, நான் என்னென்னமோ சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லெட்ஸ் ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள். நமக்கு என்ன வேணும்? அவள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணும். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா அது தானே நடக்கும்ல. கோபி சொல்கிறது சரிதான். ஓகே கோபி, நீ சொல்கிற மாதிரி செஞ்சிடலாம். சிம்பிள். ஓகே, தேங்க்ஸ் மாமா. எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரி. டேய், அவளை சாப்பிட கூப்பிடுடா. ஒன்றா கோவத்தை சாப்பாடில் காட்டுறா. நீங்களும் குளிச்சுட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன். மியூசிக் காம்படிஷனுக்கான ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் முடிஞ்சிடுச்சா? இப்பதான் முடிச்சேன். இன்னைக்கு வசந்தோட ஒரு டின்னர் டேட் இருக்கு. ஏற்கனவே 2 வாரம் டியூ. இன்னைக்கு போல நீங்க அவ்வளவுதான். ஓகே, ஹேவ் a good time. Thank you. Hi, ma'am. Yes, Can I come in. Okay, you take care. Bye bye. என்ன ஜீவா? மேம், நேற்று நான் நிக்கிலா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சித்தி என்னை நிக்கிலா பார்த்து பேசக்கூட வரல. நிக்கிலா என் கூட மலேசியா வரலனா என்னால் இந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, எனக்காகவாவது அவளை அனுப்பி வைங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனால் அவங்க என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா விரட்டிட்டாங்க. நான் தான் உன்னை அங்கே போவேன்டாட சொன்னேன்ல ஜீவா. நீங்கள் சொல்கிறது உண்மை மேம். ஆனால் நான் இன்னைக்கு போனனால தான் அவன் வீட்டில் நிச்சயத்தை முடிக்க போகிறாங்கன்னு தெரிய வந்துச்சு. எனக்கு நிக்கிலாவுக்கு நிச்சயமா? ஆமாம் மேம், அவன் நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிட்டா. முதல்ல அவளுக்கு ஃபோன் அடி, நான் அவகிட்ட பேசணும். நான் ட்ரை பண்ணிட்டேன் மேம், பட் ஃபோன் இஸ் ஸ்விட்ச்ட் ஆஃப். மேம், we have to stop this மேம். நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸாக அழைச்சிட்டு போயிடுவோம். திஸ் இஸ் ரியலி அகெயின்ஸ்ட் த விஷஸ் வார். நோ 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 நோ, அவசரப்படாத ஜீவா. அதுக்கு முன்னாடி அவள் வீட்டுக்கு போய் என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. we can decide after that. அம்மா சத்தியமா நான் கோபி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போதுமா? நிக்கிலா, சந்தோஷம் தானே? நிச்சயதார்த்தம் நீ விருப்பப்பட்ட மாதிரி நடக்குது. 100 பேர் முன்னால் இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருந்தா கூட நான் நினச்சா அதை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், நிச்சயமாக அதை மீற மாட்டேன். தேங்க்ஸ் கோபி. என்ன மாமா இது தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு? இனிமேல் நிக்கிலா என் ரெஸ்பான்சிபிலிட்டி, சரியா? குட். ஆப்ளிகேஷன் இதெல்லாம் பண்ணலையா? சேச்சா, என்ன மாமா ஏதோ சொல்லிட்டு? இரு, நான் பார்க்குறேன்.